நம்மளுடைய அழகான பூஜை ரூமில் செய்யக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாசலில் எப்படி நம்ம கோலம் போடுறோமோ அதே மாதிரி நிலைவாசல்லையும் இந்த மாதிரி மாவு கோலம் போட்டு நம்ம விளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபடணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இல்லை முக்கியமான நாட்களில் நம்ம தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் கண்டிப்பாக படைக்கணும். இந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம், இல்லைன்னா ஒரு டம்ளர் பால் இல்லை பழங்கள் கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். விளக்கேற்றும் பொழுது பச்சரிசியோ மஞ்சள் கலந்த பச்சரிசியோ கலந்து அதன் மேலே தான் தீபம் ஏற்றணும். வலம்புரி சங்கு வைத்திருந்தால் தினமும் நீர் துளசி மாற்றணும். குபேரர் கலசம் வச்சுருந்தால் வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம மாற்றி வைக்கணும். தீபம் ஏற்றி கண்ணாடி முன்னாடி இதன் வைக்கிறனால நம்மளுக்கு பல மடங்கு ரெட்டிப்பாகும். முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துளசி பறிக்கக்கூடாது. அன்னபூரணி தாயாரை வணங்க சமையலறையிலும் தீபம் ஏற்றணும். உருளி டெக்கரேட் பண்ணி வைக்கும் பொழுது ஜவ்வாது கற்பூரம் சேர்த்து வைக்கலாம். வெண்கடுகு போட்டு சாம்பிராணி காட்டுறதுனால கஞ்சிஸ்டி நீங்கும். தசாங்கம் கோவிலுடைய நறுமணத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். பூஜையெல்லாம் முடிஞ்சு தூங்க போகும்போது கண்டிப்பாக பூஜை